ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் மீ ஃபேமிலியில் ஒருத்தி தான். தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிமின்ஷியோட எஃப்எஃப் மை ரவுடி பேபி பார்ட் 20 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எஃப்எஃப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்கள் கமெண்ட் ஒன்று தான் என்னுடைய பூஸ்டப்பே. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் எவ்வளோ ஜெமினை லவ் பண்ணுறீங்கன்றத சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருந்துருப்பீங்க. பட் உங்கள் அப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டு நோன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதனால் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஜெமின் உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போது உங்கள் மேரேஜுக்கு 3 days தான் இருக்குது. ஸோ இந்த நிலமையிலையும் உங்கள் மேரேஜ்க்கான வேலைகள் எல்லாமே பக்காவாக போய்கிட்டு இருக்குது. பட் ஸ்டில் ஜிமின் இன்னும் வரவே இல்லை. ஜிமின் வந்துடுவான் அப்படின்னு நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்திருப்பீங்க. பட் ஜிமின் வரவே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறீங்க. யாரு கூடயும் பேசலை. யாரும் வந்தாலும் பேச மாட்றீங்க. உங்கள் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஒரு மாதிரி உடஞ்ச நிலைமையிலே இருக்கிறீங்க. இப்படி தான் உங்கள் சிச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அப்பா கிட்ட பேசி பார்த்துட்டாங்க. ஆனால் அப்பா கேட்குற மாதிரியே தெரியல. சாஷா கூட தனியாக உட்காந்து அப்பா கூட பேசி பார்த்துட்டா. ஆனால் அப்பா முடியவே முடியாது, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த டேயோட மார்னிங் ஜங்குக் செம்ம கோவம் ஆகிட்டு ஒரு மாதிரி கட்டுப்போட கடன்னு அந்த வராண்டாவில் நடந்து அப்ஸ்டேரில் இறங்கிட்டு இருக்கிறான். இப்போது ஒரு பாதி ஸ்டெப்ஸ் இறங்கியிருப்பான். கீழே ஹாலில் தான் அப்பா உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ மேலே ஹோபி, சுகா, தென் மினி எல்லோரும் ஓடி வந்துட்டு அவரை பிடிக்கிறாங்க. டெய்லி அமைதியாகிறா, ஏன்டா அப்படி பண்ணுற, அமைதியாகிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாகவும் பேசிட்டு அவனை தடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் அவன் ஒரு மாதிரி முறைச்சிட்டு, இப்போ என்ன விடுறீங்களா இல்லையா, நான் போய் அந்த ஆள்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்றா. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, நீ வா, முதல்ல வா பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. மேலே சாஷாவும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கிறா. அவளுக்கு இப்போ ஒரு 4 month கிட்ட ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக பெல்லி தெரிஞ்சிட்ருக்கு. அவளுக்கு வந்து ஒரு மாதிரி படப்படனே இருக்குது இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நடக்கும்போது. இப்போ கிம்மும் ஜங்குக் கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணி, நம்ம பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ எல்லாருமா ரூமில் போய் நின்றுட்டு பெட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜங்குக் மட்டும் அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கிறா. இப்போ மினி அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் அவங்க அப்பா மாற மாட்டேன்னு நிற்கிறாரு. இப்போ நீ போய்ட்டு சண்டை போட்டால் இன்னும் தான் கோவம் ஆகுவார். ஏதாவது யோசிச்சு பண்ணுறியா அப்படிங்கிறா. இப்போ ஜங்குக் ரொம்ப கோவம் ஆகிட்டு, அதுக்காக அந்த ஆள் அப்படியே விட்டுட்டு இருக்க சொல்கிறியா? நீங்களும் போய் பேச மாட்டீங்க, நானும் போய் பேசுகிறனாலும் பேச விட மாட்டீங்க. அந்த ஆளுக்கு எவ்வளோ பொறுமையாக சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அப்போது அவர் சட்டையை பிடிச்சி தான் கேட்க முடியும். அவன் என்னடான்னா எனக்கு என்னமோ ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டு இருக்கிறான் அவன் வீட்டில். இவன் என்னடான்னா கையாக இருக்கவா காலாக இருக்கவான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறா. இப்போ 2 பேருக்கும் நடுவில் மாட்டிட்டு நம்ம தான் முழிச்சிட்டு இருக்கிறோம். இதில் வேற போகும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நான் வந்துடுவேன்னு அவ்வளோ சொல்லிட்டு போனான். ஆனால் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இன்னும் வந்த பாட்டு இல்லை. ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைக்க மாட்டான், மெசேஜ் பண்ணாலும் பார்க்குறான், ரிப்ளை பண்ணி தொலைக்க மாட்டான். அப்படியே கடுப்பாக வருது. என்ன தான் நடந்துட்டுருக்குதுங்க? இப்படி 2 பேரையும் பிரித்து விட்டு பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோமா அங்கேருந்து அப்படின்ட்டு அவன் பாட்டு கற்றுக்கிட்டே இருக்கிறான். இப்போ எல்லாருமா சேர்ந்து அவனை காம் பண்ணுறாங்க. சரிடா பார்த்துக்கலாம்டா, நம்ம ஏதாவது பண்ணலாம், நம்ம பேசி புரிய வைக்கலாம், ஸ்டாப் பண்ணிடலாம், அவனை வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஜங்கு கேட்குற மாதிரியே தெரில. இங்கே நடந்து யோசிச்சுட்டே இருக்கிறான். இப்போ எல்லோரும் பேசி அவனுக்கு கொஞ்சம் புரிய வச்சு கொஞ்சம் காம் டவுன் ஆக்குறாங்க. ஸோ இப்போ தான் சரி ஓகே நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லோரும் வந்துட்டு எப்படி போய் அப்பா கிட்ட அடுத்து பேசுகிறதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குற இந்த டைமில் டக்குன்னு கபோர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வைக்க ஆரம்பிக்கிறான். இப்போ டக்குன்னு ஹோபி போயிட்டு அவனை பிடிச்சிட்டு, டே என்னடா உன் பிரச்சனை, ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்க, இப்போ நீ எங்கே கிளம்புற அப்படிங்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி அவன் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு, நான் ஜிம்மில் போய் பார்க்க போகிறேன், என்ன பேசினாலும் அவன் ரியாக்ட் ஆக மாட்டான், எனக்கு அதுவே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, நான் போய் அவனை பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன், அது வரைக்கும் இவளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு பேக்கில் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறான். இப்போ டக்குன்னு எல்லோரும் ஒன்றா வந்து ஒரு மாதிரி பக்கத்தில் நின்றுட்டு, இந்த பாரு ஜேகே, முதல்ல புரிஞ்சுக்கோ, நம்ம இங்கே இருந்தால் தான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும். நீயும் இப்போ போயிட்டேன்னா இப்போ நீ என்ன பண்ணுற, அவனை கூப்பிட்டியா இல்லையா, அவன் வரானான்னு சொல்லிட்டு எங்கள் மைண்ட் அப்படியே தான் இருக்கும்.
தயவு செஞ்சு கொஞ்சம் யோசி. அவன் வரேன்னு சொல்லியிருக்கான்ல, கண்டிப்பாக வருவான். நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத ஜேகே அப்படின்ட்டு சாஷா சொல்லிட்டு இருக்கிறா. இப்போது ஜேகேக்கு காதிலே வாங்க தோணல. இப்போ அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தவன் டக்குன்னு அதை தூக்கி கீழே போட்டுட்டு, சும்மா எதுவும் பண்ணாத எதுவும் பண்ணாதனா என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்படியே வேடிக்கை பார்க்க சொல்கிறீங்களா? உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கானே ஒரு டோமர் தலையன், அவனுக்கு வயனை கல்யாணம் பண்ணி வைப்பார். அப்படியே உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ஊருக்கிழமை சொல்கிறீங்களா? என்னால் அப்படி இருக்க முடியாது. என் மச்சான் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும். இந்நேரம் கண்டிப்பாக அவன் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் இப்படி எதுவுமே பண்ணாமல் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருந்தால் நாள் போயிட்டே தான் இருக்கும். 1 மாதம் இருந்துச்சு. ஆனால் இந்த 1 மாதத்தில் நம்ம பேசி பேசி கொஞ்சமாவது உங்கள் அப்பா இறங்குனாரா? இல்லையே. நான் பண்ணுறது தான் பண்ணுவேன்னு நின்றுட்டுருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறது? ஏதாவது ஒன்று பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கத்திகிட்டே இருக்கிறான். சரி, இப்போ ஏதாவது நம்ம பண்ணலாம். நீ கொஞ்சம் காமாக இரு. இப்போது ஒன்று வயனை பேசி கன்வின்ஸ் பண்ணணும், அவளை கொஞ்சம் தைரியமாக்கணும். இல்லைனா ஜிமினை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும். இப்படி 2மே இல்லாத நேரத்தில் ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு குழம்புனா நம்ம என்ன தான் பண்ண முடியும்? தயவு செஞ்சு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் ஆகாமல் முதல்ல எல்லோரும் மொத்தமாக உட்காந்து யோசிக்கலாம் ப்ளீஸ். இப்படியே யோசிச்சிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ நாளைக்கு யோசிச்சுட்டே இருக்கிறது? இத்தனை நாள் யோசிச்சு பண்ணாததையா இந்த 3 நாளில் நம்ம பண்ண போகிறோம், அதுவும் ஒன்றா உட்காந்து. என்னால் இருக்க முடியல. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது, தலையே வெட்டிக்குது. எனக்கு இப்போ போய் ஜிமினை பார்க்கணும், இல்லை உங்கள் அப்பா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும். நான் வீட்டில் இப்போ இருந்தேன்னா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணிவிடுவேன். எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன், ஒழுங்கு மரியாதையை என்னை விட்டுருங்க அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்க. இப்போது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத டோருக்கு வெளியே நின்று அப்பா கேட்டுட்ருக்காங்க. டக்குன்னு எல்லோரும் யதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது அப்பா அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ ஜேகே ஒரு மாதிரி காம் ஆகிட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்குறான். இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக அப்பாவே பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ அப்பா பொறுமையாக ரூம்குள்ளே வராங்க. எல்லோரும் ஒன்றா நின்றுட்டுருக்குறாங்க. ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ண மாதிரி, எல்லோரும் பேசினதை கேட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா அப்படியே கிட்ட வந்துட்டு கை கட்டிட்டு ஜங்குக்கு முன்னாடி நின்றுட்டுருக்குறாரு. ஜங்குக்கு அப்படியே கடுப்பாகுது. அப்படியே கையெல்லாம் முறுக்கிட்டு ஒரு மாதிரி செம்ம கோவத்தில் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்குறான். இப்போது அது நல்லாவே தெரியுது மினிக்கு, தென் ஹோபிக்கெல்லாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஜங்குக்கோடைய பேக் சைடு வந்து ஒரு மாதிரி டேப் பண்ணிவிட்டு அமைதியாருன்ற மாதிரி அவனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவனும் கொஞ்சம் காம்டனாக நின்றுட்டுருக்குறான். யார் என்னன்னே தெரியாமல் கூட பழகின பழக்கத்துக்காக உன் ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறியே, பெற்று இவ்வளோ தூரம் வளர்த்து அவளுக்கு என்ன வேணும் வேணாங்கிறதெல்லாம் சரியாக பார்த்து இவ்வளோ தூரம் பண்ணன்னா அவளோட அப்பா, அவளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? என்னமோ அவ்வளோ கோவப்பட்டு துள்ளுற. உன் ஃப்ரெண்டுக்காக நீ பேசுகிறதெல்லாம் ஓகே, ஆனால் என் இடத்துலேருந்து யோசிக்கும் போது தான் அதோட வலியும் வேதனையும் என்னென்னு புரியும். இப்போ உங்கள் பேச்செல்லாம் கேட்டுட்டு அவனுக்கே நான் வயனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனாலும் ஃப்யூச்சரில் அவள் கஷ்டப்பட்டானா நீங்கள் வந்து பதில் சொல்லுவீங்களா? எனக்கு என்னென்னு போயிடுவீங்கல்ல. ஆனால் அவள் அப்பாவும் நான் தான் கஷ்டப்படுவேன். அதனால் அவளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து எனக்கு பண்ணி வைக்க தெரியும். நீங்கள் யாரும் அவள் லைஃப்பில் முடிவெடுக்க வேணாம், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மாதிரி கொஞ்சம் சிடுசிடுன்னு. ஸோ அவங்க அப்பா பேசுகிறத கேட்டு எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் கோவம் வருது, சாஷாவுக்கு முதற்கொண்டு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்குறாங்க. இப்போது ஹோபி வந்து ஜங்குக்கு ரொம்ப கோவம் ஆவான்னு தெரிஞ்சுட்டு அவனோட கையை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அமைதியாக இருன்ற மாதிரி அதை டேப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனால் ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவம் ஆகிட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து விட்டுட்டு, என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? ஏன்னா ஃப்யூச்சரில் கஷ்டப்படுவாளா? யாருக்கு தான் இங்கே பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் இங்கே கஷ்டம் இல்லை. லைஃப்னால் அப்படி தான் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு. என் மச்சானை பற்றி எனக்கு தெரியும். எந்த விஷயத்துலையும் அவனுக்கு பிடிச்சவங்களாம் அவன் விட்டே கொடுக்க மாட்டான். அவன் யாரோ ஒருத்தியாக இருந்தப்பவே அவள் உயிரை காப்பாற்றி டெய்லியும் ஒரு அப்பா குழந்தைய எப்படி பத்திரப்படுத்தி கூட்டிகிட்டு வருவாங்களோ பார்த்துப்பாங்களோ அப்படி பார்த்துக்கிட்டான். இப்போது அவன் உயிரே அவதான்ற மாதிரி அவன் இருந்துகிட்ருக்குறான். அவன் பத்திரமா பார்த்துக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? சரி, நான் உங்கள் வழியிலே வரேன். இப்போ நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்களே ஒரு டோமர் தலையான், அவன் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் ஏதாவது கஷ்டப்படுத்த மாட்டான்னு என்ன சார் உங்கள்கிட்ட கேரண்டி இருக்குது? என்ன இருக்குது? ஒரு வேளை அப்பா அவள் கஷ்டப்பட்டானா என்ன பண்ணுவீங்க? உட்காந்துருந்து பார்த்துட்ருப்பீங்களா? சொல்லுங்கள். அப்போல்லாம் அவளுக்கு பிரச்சனையே வராதா? சும்மா பேசணுன்றதுக்காக ஏதாவது பேசிக்கிட்டு
அப்படிங்கிறான். இப்போ ஹோபியும், சுகாவும் பக்கத்துல நின்னுட்டு, "டேய் அமைதியா பேசாதடா" அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவன் கேட்குற மாதிரியே தெரியல. எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, "நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்கிறீங்களா? எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த செகண்ட் நெனச்சா கூட ஜெமினால வயன இங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி அவனால வாழ முடியும். இவ்வளோ ஏன், இப்போ இந்த செகண்ட் வயன் சரின்னு சொல்லிட்டான்னா, எவன் என்ன தடுத்தாலும் அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடச்சி தூக்கி போட்டு, என் தங்கச்சிய கூட்டு நான் கிளம்பிட்டே இருப்பேன். ஆனா அவளுக்கு நீங்க வேணும். உங்க பெர்மிஷன் வேணும். நீங்களும் அவளுக்கு முக்கியம். அதனால தான் இந்த செகண்ட் வரைக்கும் உங்ககிட்ட அவ பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறா. அத கூட புரிஞ்சுக்க தெரியாம." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாய் பேசிட்டு இருக்கிறான். இப்போ உங்க அப்பா அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும். மனுஷனா இருந்தா கொஞ்சமாவது அடுத்தவங்க ஃபீலிங்ஸை மதிக்க தெரியணும். இங்க எங்க அதெல்லாம் இருக்கு? இல்லாத இடத்துல பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. டேய் தள்ளுடா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு சைடில் இருந்து பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். உங்கள் அப்பாவோட ஷோல்டரில் லைட்டாக இடிச்சிட்டு, ஸோ அவர் லைட்டாக ஒரு மாதிரி பேக்கில் வந்து தடுமாறி நிற்கிறாரு. ஜங்குக்கு வந்து யார் பேசுகிறதையும் கேட்கல. அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ ஜங்குக்கை பிடிச்சி நிறுத்துறதா இல்லை உங்கள் அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறதா என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற அத்தனை பேரும் முழிச்சிட்டு இருக்க, இப்போ ஹோபியும் ஷிகாவும் ஜங்குக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஓடுறாங்க பின்னாடியே. பட் அவன் வந்து வேகமாக போயிடுறா. இந்த பக்கம் சாஷாவும் மினியும் அவங்க அப்பா கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுறாங்க. ஏதோ எடுத்து சொல்ல ட்ரை பண்ணாங்க. அவன் ஏதோ கோவத்தில் பேசிட்டான்ப்பா, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா எதுவுமே கேட்கல. அவர் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ மேரேஜ் அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. உங்களுக்கு அதில் விருப்பமே இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நீங்களும் உங்கள் அம்மா தென் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்க கூட போகிறீங்க. ஸோ உங்களுக்கு அழகாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணி விட்டு மேக்கப்லாம் போட்டு விட்டு ஹாலில் வந்து உட்கார வச்சு மெஹந்தி போட்டுட்ருக்குறாங்க. முன்னாடி வந்து நிறையா ரிலேட்டிவ்ஸில் இருக்கிற ஆன்ட்டீஸ் தென் கேர்ள்ஸ் சுட்டீஸ் எல்லாமே வந்து டான்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஜாலியாக இருக்கிறாங்க. பட் உங்கள் சைட்லேருந்தும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சைடுலேருந்தும் எந்த ஒரு ஹாப்பி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்கள் முகத்தில் சிரிப்பே இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறீங்க, டல்லாக இருக்கிறீங்க. எதையுமே வந்து கவனிக்க மாட்றீங்க. எதையோ யோசிச்சுட்டே உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்ற மாதிரி. உங்களால் அதுக்குள்ளேருந்து வெளியவே வர முடியல. இப்போ நீங்கள் இப்படி இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல. ஜங்கும் கிளம்பி போயிட்டான். மிச்சம் இருக்கிற 5 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு கையை வந்து கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அழகாக உங்களுக்கு மெஹந்திலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக எல்லாம் போய்க்கிட்டு இருக்குது. வெளியே கார்டனில் உங்களோட மேரேஜுக்கு ரொம்ப அழகாக ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணி சூப்பராக பக்காவாக எல்லாமே ஆயிட்டுருச்சு. ஸோ ஒரு மாதிரி கல்யாணம் கலகலப்பில் உங்கள் வீடே நிறைஞ்சு போயிருக்கு. ஆனால் உங்கள் மனசு ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது. இப்போது அப்படியே டைம் போய்க்கிட்டே இருக்குது. மெஹந்தி எல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப லேட் ஆகிடுது. எல்லாருமே வந்து சரி போய் தூங்கலாம், நீ போய் சீக்கிரமாக தூங்கணும், அப்போ தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்ப அப்படின்னு உங்களை வந்து ஒரு மாதிரி கலாய்ச்சி அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் சுற்றி சுற்றி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒதுங்கியே இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டாலும் அவங்க வந்து ஒரு மாதிரி மிங்கிள் ஆகாமல் அப்படியே தனிச்சே இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை இப்படி பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாருமே ஸ்டெப்ஸ் கிட்ட ஒரு மாதிரி கூடி நின்றுட்டுருக்குறாங்க உங்களையே பார்த்துக்கிட்டு. இப்போ உங்கள் அம்மாவும் தென் உங்களுடைய ரிலேட்டிவில் ஒரு ஆண்டியும் உங்கள் 2 கையும் அப்படியே பிடிச்சிட்டு சரி நாங்களே கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டுறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது உங்கள் அம்மாவை அப்படியே சைடில் திரும்பி பார்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்றீங்க. இப்போ அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நகர்ந்து போகிறீங்க. அவங்களால உங்களை ஃபேஸ் கூட பண்ண முடியல. இவ்வளோ தூரம் நடந்தும் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சே நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. அவ்வளோதான் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதையும் மாற்ற முடியாதுல்ல. என் வாழ்க்கை அவ்வளோதான். எங்கேயோ ஒரு வாழ்க்கையை ஆசைப்பட்டு யார் கையிலையோ கொடுக்க போகிறேன். ஏன்னா என் லைஃப் மட்டும் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆமாம் மினி, அண்ணனை பற்றி அவ்வளோ பேசுவியே, இன்றைக்கி எங்கேயோ போய் உட்காந்துட்ருக்குறான். என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல.
உங்ககிட்டயாவது பேசுகிறானா? நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்றான். மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை. கஷ்டமாக இருக்குது. உங்ககிட்டயாவது பேசுகிறானா? அட்லீஸ்ட் அவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், ஏதாவது தெரியுமா? எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எங்கேயோ பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கிறானா? முடிஞ்சா நாளைக்கு இந்த கல்யாணத்துக்காவது அவனை வர சொல்ல. கடைசியாக ஒரு தடவை அவனை நான் பார்த்துட்டு போயிடுறேன். இதுக்கு மேலே லைஃப்லேயும் நான் யாரையும் பார்க்க மாட்டேன். எனக்கு நாளைக்கு அந்த சம்பவம் நடந்துச்சுன்னா அப்படி இருக்கும்போது அவனை மட்டும் எப்படி பார்க்க முடியும்? அதனால் கெஞ்சி கேட்குறேன், ஒரே ஒரு டைம் அவனை வர சொல்லு. என்னால் லைஃப்பில் தான் வச்சு அவனை பார்த்து ரசிக்க முடியல. அட்லீஸ்ட் இன்னொருத்தனுக்கு சொந்தமாகிறதுக்கு முன்னாடியாவது தூரமாக இருந்தால் பார்த்துக்கிறேன். எனக்கு அதுக்காவது அவன் சான்ஸ் கொடுப்பானான்னு கேளு. என்னால் தூக்கி எரிய முடியல. அவன் எரிஞ்சிட்டு போன மாதிரி வலிக்குது, கஷ்டமாக இருக்குது, சொல்ல முடியல யார்கிட்டையும். சரி, இதுதான் நடக்கணும்னா யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் ஒன்று, அவனுக்கு இல்லாத இந்த லைஃப்பை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு இந்த மேரேஜ் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அன்றைக்கி தான் என்னை நீங்கள் கடைசியாக பார்க்குறதா இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி ரூமுக்கு போயிடுறீங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. லிட்ரலி எல்லாருக்கும் அழுக வருது. கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்குறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா அம்மாவும் ஆண்டியும் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு, தென் பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி விட்டுட்டு, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி டோரை வந்து நாங்கள் சும்மா லாக் பண்ணிட்டு போகிறோம், நாளைக்கு வந்து நாங்களே எழுப்பி விடுறோம், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. லைட்ஸ் ஆஃப் ஆகுது, டோர் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்படியே லிட்ரலி உங்களுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிட்டு இருக்குது. உங்களால் தூங்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது, உங்கள் மனசு அவ்வளோ வலிக்குது. இப்போவும் அவன் வந்துட மாட்டானான்னு அப்படியே துடிக்கிறீங்க, ஏங்குறீங்க. ஏதாவது மிராக்கிள் நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக ஏதோ ஒரு மாதிரி நெருப்பு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அந்த நைட் ஃபுல்லாமே நீங்கள் அழுதுகிட்டே தான் இருந்துகிட்ருந்துருப்பீங்க. கொஞ்சம் கூட தூங்கியிருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5 இருக்கும். உங்கள் அம்மாவும் 2 ஆண்டியும் அப்படியே உங்கள் ரூம்குள்ளே வராங்க. யாரோ வராங்கன்ற சத்தம் கேட்டதும் டக்குன்னு நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி தூங்குற மாதிரி சைடில் திரும்பி படுத்துக்கிறீங்க. ஸோ அவங்க வந்து உங்களை எழுப்புகிற மாதிரியும் நீங்கள் அப்போ தான் எழுந்துக்கிற மாதிரியும் பில்டப் கொடுத்துட்றீங்க. ஸோ அவங்க எழுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆக சொல்கிறாங்க. நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சீக்கிரமாக வெளியே வா, நாங்கள் சாரி வியோ பண்ணி விடுறோம் அப்படின்ட்டு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் டவல் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போயிடுறீங்க. உங்களுக்குள்ளே போயிட்டு அவ்வளோ அழுக வருகுது. அப்படியே அங்கேயே டோரில் சாஞ்சு கீழே உட்காந்து அழுகுறீங்க. உங்களால் தாங்கிக்கவே முடியல. இந்த நிமிஷம் நீ வந்துட மாட்டியா அப்படின்ட்டு அவ்வளோ அழுகுறீங்க. ஜிம்மனை நினச்சி ஏதாவது நடந்துடாதா, இங்கேருந்து ஓடிடலாமா இல்லைனா அப்படின்னா கூட தோணுது உங்களுக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே அழுதுட்டு அதுக்கப்புறம் அப்படி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஏதோ ஒரு தைரியத்தில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே பொம்மை மாதிரி வந்து நிற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அழகாக சாரியெல்லாம் வியர் பண்ணி விடுறாங்க. 3 பேரும் சேர்ந்து பயங்கரமாக வந்து ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு விட்டுட்டு சாரியெல்லாம் கட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் அழகாக இருக்கீங்க. உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் உங்கள் பெட் மேலேயே உட்கார வச்சுட்டு, நீ இங்கேயே இரு, நாங்கள் இப்போ வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களே ஊட்டியெல்லாம் விடுறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே. நீங்கள் மட்டும் சந்தோஷமே இல்லாமல் ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறீங்க. பட் அவங்க கண்ணுக்கு சரி மேரேஜ் ஆக போகுதுன்ற பதட்டத்தில் அவள் அப்படி இருக்கிறா அப்படின்னு தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே
உங்களுக்கு ஆப்போசிட்ல மிரர் இருக்குது. நீங்க அப்படியே அத பார்க்குறீங்க. ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ரொம்ப க்யூட்டா, ரொம்ப அழகா, பியூட்டிஃபுல்லா இருக்கு. பட் உங்க முகத்துல சிரிப்பும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. ஒரு மாதிரி ஒரு கடமைக்கே அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கிறீங்க. இப்படி அழகா ரெடியாகி உன் கைய பிடிச்சு சந்தோஷமா என் மேரேஜ் எல்லாம் கொண்டாடணும்னு நெனச்சேன். ஆனா ஆனா இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கூட அப்படி உட்கார போறேன்னு நினைக்கும்போது கஷ்டமா இருக்கு. இப்ப கூட நீ வரமாட்டல்ல. எனக்காக எனக்காக யோசிச்சு எதுவுமே பண்ண மாட்டல்ல. அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏன் எனக்கு எத்தனை வாட்டி ப்ராமிஸ் பண்ணியிருக்க நான் தான் உனக்கு எல்லாமேன்னு, எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு. ஆனால் அதை நீ இப்போ பிரேக் பண்ணிட்டல்ல, என்னை விட்டு போயிட்டல்ல. என்னால் சத்தியமாக நம்ப முடியல ஜிமன். ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு உங்களையே நீங்கள் பார்த்து ஜிம்மனை யோசிச்சு அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ டப்புன்னு அவங்க ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஓடி ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு வந்து நின்றுட்டுருக்குறாங்க. நீங்கள் ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ மினி அப்படியே வேக வேகமாக உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அவன் ஜிம்மன் எஸ்கேலே இல்லை, அவன் வேற எங்கேயோ போயிட்டான், அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, பயமாக இருக்குது, அவன் அவன் அங்கே இல்லைன்னு ஜங்கு கால் பண்ணி சொன்னான். அவன் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், ஆனால் அங்கே இல்லைன்னு ஃபோனில் சொல்கிறான். அவன் வேற எங்கேயோ போயிட்டான். ஏதோ தப்பாக இருக்குது, தயவு செஞ்சு உங்கள் அப்பா கிட்ட என்னன்னு கேளு ப்ளீஸ் அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவங்கக்கிட்ட பேசுகிறா. உங்களுக்கு இது ஷாக்காக இருக்குது. என்னாச்சு இப்போ திடீர்னு இப்படி வந்து சொல்கிறாளே அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறீங்க. அவங்களும் போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட வந்து வயன் பேசணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் உங்கள் அப்பா வர மாதிரியே தெரியல. இப்போ உங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து உங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக கூப்பிட்றாங்க. ஆனால் நீங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேசாமல் நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறீங்க. அவங்க எவ்வளோ உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பாவை வர சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் அப்பாவும் வந்துடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக பெட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கையெல்லாம் ஷிவர் ஆகுது, மாதிரி படன்னு இருக்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா ரூம்குள்ளே வந்ததும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரூம்குள்ளே தான் நின்றுட்டுருக்குறாங்க. எல்லாரையும் வெளியே போக சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து உட்கார்றாரு. என்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவரை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு டக்குன்னு அவரோட காலில் விழுந்துட்டு, பா தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, அவன் எங்கப்பா, அவனுக்கு என்னப்பா ஆச்சு, தயவு செஞ்சு சொல்லுங்க. அவன் யார்கிட்டையும் பேச மாட்றான், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றான். என்னப்பா பண்ணீங்க? என் மேலே இருக்கிற கோபத்துலேயும் பாசத்துலேயும் அவனை ஏதாவது பண்ணிட்டீங்களாப்பா? ப்ளீஸ்ப்பா, அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா, தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா. அவனை எதுவும் பண்ணலப்பா. எனக்கு தெரியணும், அவன் கூட நான் பேசணும். ப்ளீஸ்ப்பா, நீங்கள் ஒரே ஒரு வாட்டி என்ன பேச வைங்கப்பா, போதும். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் பண்ணிக்கிறேன்ப்பா. ஆனால் ஒரே ஒரு வாட்டி அவங்ககிட்ட நான் பேசணும், ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறீங்க. இப்போ டக்குனு உங்கள் அப்பா குஞ்சு உங்களை தூக்கி பெட்டில் உட்கார வச்சுட்டு, வயன் என்ன பேசிகிட்டு இருக்க? உன் மேலே எனக்கு பாசம் இருக்குதா? அதுக்காக அவனை கொன்னுடுவேன்னு நினைக்கிறியா? அந்த அளவுக்கு உன் அப்பா கெட்டவன் நினைக்கிறியா? அந்த அளவுக்குலாம் நான் யோசிச்சதே கிடையாது. இங்கே பாரு, அவன் எங்கேயோ இருக்கிறான். நான் அவனை கொரியாவுக்கு போக சொல்லி தான் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வந்தேன். அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு நீ எதுவும் தப்பாக போட்டு யோசிக்காத. நான் வேணும்னா ட்ரை பண்ணி அவனை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்கிறேன். அவன்கிட்ட பேச வைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். இப்போ எந்திரிச்சு வா, உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லி அங்கே எல்லோரும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, டைம் ஆகிடுச்சுன்னு. முதல்ல எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் முடியவே முடியாதுன்னு அங்கேயே உட்காந்து அழுகுறீங்க. அவன்கிட்ட நான் பேசாமல் நான் எங்கேயுமே வரமாட்டேன், என்கிட்ட அவனை பேச வைங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ கெஞ்சுறீங்க. ஆனால் அவங்க அப்பா, இப்போதைக்கு எனக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, நான் வந்து உங்ககிட்ட பேச வைக்கிறேன், ப்ராமிஸாக பேச வைக்கிறேன், ஆனால் இப்போ எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்போது உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. ஒரு மாதிரி ஹார்ட் பீட் மூமெண்ட்டில் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. உங்கள் அப்பா உங்கள் கழுத்தில் அப்படியே மாலை போட்டு
உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி அழகா எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுட்டு உங்கள கூட்டிட்டு வராரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஜடோ மாதிரி வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களால முடியல, கஷ்டமா இருக்குது. இவ்வளோ தூரம் கெஞ்சியும் அப்பாவால் அவரோட முடிவை மாற்றிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டே நடந்து போகிறீங்க. உங்கள் அப்பா கையை பிடிச்சி தான் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப உடஞ்சி உங்கள் டியர்ஸ் எல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கண்ணு ஃபுல்லாக அப்படியே தண்ணியோட உங்கள் அப்பா பின்னாடி நடந்து கரெக்டாக உங்கள் வீட்டோடைய அந்த என்ட்ரன்ஸை வந்து க்ராஸ் பண்ணி கார்டனுக்கு வரீங்க. அப்போ கரெக்டாக ஜேகேவும் உங்களோட கார்டன் ஏரியாவுக்குள்ளே ஓடி வரான். இப்போது நீங்கள் அவனை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. அவனை பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப அழுகை வருது. அப்படியே ஒரு மாதிரி ஃபேக் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து கண்ணை மூடுறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே கொட்டுது. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவம் ஆகி உங்கள் அப்பா கிட்ட பேசலான்னு அப்படியே வேகமாக நடந்து வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜங்குக்கு அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. டேய் முதல்ல நாங்கள் சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக்கு விடு, நான் பேசியே ஆகணும் அந்த மனுஷங்கிட்ட, என்ன அவன் ஓவராக பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமா பிடிச்சி ஒரு மாதிரி காம் டவுன் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ஜங்குக்கு ஒரு மாதிரி அமைதியாகிட்டு ஷாக்காக வந்து நின்றுட்டுருக்குறான். ஸோ இதோட நம்ம இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னும் ஒரு பார்ட்டில் ஆர் 2 பார்ட்டில் இந்த எஃப்எஃப் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு நியூ எஃப்எஃப் பார்ப்போம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டாடா பாய்.